தலைப்பு செய்திகள். நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. லயத்து வாழ்க்கை ஒளியட்டும், காணி உரிமையை உடன் வழங்குக. பிரித்தானிய வெளிவிவகார செயலருடன் பிரதமர் ஹரணி சந்திப்பு. இலங்கை பெரும் ஆபத்தில், சர்வதேச நாணய நிதியத்துடன் உடனே அடுத்த கட்ட பேச்சுக்களை ஆரம்பியுங்கள், சஜித் பிரேமதாசா. காசாவிற்கு உதவிப் பொருட்கள் எடுத்து சென்ற தன்னார்வலர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல். விரிவான செய்திகள். 2022ஆம் ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அவ்வாறானதொரு நிலைமை நாட்டில் எந்த வகையிலும் ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்த போதிலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நிந்தவூர் கலாசார நிலையத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்திற்கு இடமளிக்காமல் இருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குதல் மற்றும் அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை குறைத்தல் ஆகியவையே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்காக அரசாங்கம் தற்போது கணிசமான அளவு பணிகளை ஆற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தமது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த ஒரு அரசாங்கத்தின் கீழும் அது நிறைவேறாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இன்று அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை ஒழித்து அரசியல்வாதிகளை மக்களுக்காக பணியாற்றும் ஒரு குழுவாக மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிந்தவூர் கலாசார நிலையத்தின் கட்டுமான பணிகள் 2014ஆம் ஆண்டு முதல் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தன. மிகவும் வளமான கலாசார பாரம்பரியத்தை கொண்ட அம்பாறை மாவட்டத்தின் கலாசார விழுமியங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்கும் நோக்கிலும் அம்பாறை மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாகவும் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 24 வருடங்களின் பின்னர் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கான மொத்த மதிப்பிட்ட தொகை 945.04 மில்லியன் ரூபாய் ஆகும் என்பதுடன் அதில் 300 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய நிதி ஒதுக்கீடுகளும் தேவைக்கேற்ப ஒதுக்கப்பட உள்ளதுடன் இத்திட்டத்தின் ஒட்டுமொத்த கட்டுமான பணிகளும் 2027ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி அளவில் நிறைவடைய உள்ளன. லயன் வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும், மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். இதற்காக அரசு முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மலையக மக்களை நாம் தேசிய இனமாக அங்கீகரித்துள்ளோம். மலைய மக்களின் உரிமைக்காக எமது கட்சி எல்லா விதத்திலும் குரல் கொடுத்து வந்துள்ளது. மலையக மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் எல்லை கிராமங்களில் காவல் அரண்களாக மலையக தமிழர்களே வாழ்ந்து வருகின்றனர். மலையக மக்கள் அங்கு வந்திருக்காவிட்டால் அது மாற்று இனத்தவரின் கைகளுக்குள் சென்றிருக்கும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களை விடவும் மலையக பகுதிகள் தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். லயன் வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது ஒழிக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்கு காணி உரிமை உட்பட அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பிரிட்டனுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய அந்நாட்டு வெளிவிகார செயலாளர் யுவேட் கூப்பரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பலதரப்பட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். இச்சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல், பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அண்மையில் இலங்கையை பாதித்த டித்வா சூறாவளி பேரழிவை தொடர்ந்து நாட்டின் மீள்கட்டுமானம் மற்றும் பொருளாதார மீட்சி பணிகளுக்காக பிரிட்டன் அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான நிதியுதவிகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளுக்கு பிரதமர் அரிணி அமரசூரிய இலங்கையின் சார்பாக தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மற்றும் பிரிட்டன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் மற்றும் ஏற்றுமதி உத்திகளை மேம்படுத்துவதற்கு பிரிட்டன் வழங்கி வரும் பங்களிப்புகளையும் அவர் இதன்போது பாராட்டினார். இலங்கை தற்போது புதியதொரு பொருளாதார மரண பொறிக்குள் சிக்கி நாடு பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது என்று எச்சரித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தற்போதைய திட்டம் முடிவடைவதற்கு முன்னரே உடனடியாக சர்வதேச நாணய நிதியத்துடன் அடுத்த கட்ட தொடர்ச்சி திட்டம் ஒன்றிற்கான பேச்சுக்களை ஆரம்பிக்குமாறு அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது செயற்பாட்டில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடைகின்றது. அதன் பின்னர் என்ன நடக்கும் என்பது குறித்து அரசிடம் எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்லை. எமது தற்போதைய திட்டம் முடிவடையும் போது சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் இலக்கு 14.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஆனால் தற்போது இலங்கையிடம் 7 பில்லியன் டாலர் மட்டுமே மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பில் உள்ளது. அதாவது இலக்கில் 50% மட்டுமே காணப்படுகின்றது. இந்த 14.2 பில்லியன் டாலர் இலக்கை நாம் அடைவதற்கான வாய்ப்பு வெறும் 0.01% மட்டுமே உள்ளது. அந்த இலக்கை எட்ட வேண்டுமாயின் எதிர்வரும் 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தலா 600 பில்லியன் டாலர் வீதம் கையிருப்பை சேகரிக்க வேண்டும். ஆனால் தற்சமயம் மாதத்திற்கு 60 மில்லியன் டாலர் மட்டுமே கிடைத்து வருகின்றது. கடந்த காலங்களில் எமது கையிருப்புகள் முற்றிலும் வற்றிப்போய் நாடு நலிவடைந்த நிலையிலேயே நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து பேசினோம். ஆனால் தற்போது நம்மிடம் 7 பில்லியன் டாலர் கையிருப்பு உள்ளதால் பேரம் பேசுவதற்கு சாதகமான ஒரு வலுவான நிலையில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த தற்போதைய தருணத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட தொடர்ச்சி திட்டத்திற்கான பேச்சுக்களை உடனடியாக ஆரம்பியுங்கள். 2027 ஆண்டு முதல் நாம் வட்டிக்கு மேலதிகமாக அசலையும் சேர்த்து ஆண்டுதோறும் 3 முதல் 4 பில்லியன் டாலர்கள் வரை கடனை திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலும் மேற்பார்வையும் இல்லாமல் நாம் இந்த கடன் சேவை சுழற்சிக்கு நுழைந்தால் நாடு மிகப்பெரிய கடன் மலைக்குள் மூழ்கிவிடும். அரசு நாட்டை ஒரு மரண பொறிக்குள் இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மூத்த மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் இவருக்கு பென்டினா ஆண்டர்சனுடன் இந்த வார இறுதியில் கரிபியன் கடலில் உள்ள பஹமாஸ் தீவில் திருமணம் நடைபெற உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியருக்கு இது 2வது திருமணமாகும். மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே இதில் பங்கேற்க உள்ளனர். இந்த திருமணத்தில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இது குறித்து வெள்ளை மாளிகை செய்தியாளர்களிடம் பேசிய போது, இது எனக்கு சரியான நேரம் அல்ல. ஈரான் போர் விவகாரம் மற்றும் பல முக்கிய பணிகள் எனக்கு உள்ளன. நான் திருமணத்தில் கலந்து கொண்டால் ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தீவிற்கு சென்று கொண்டாடுகிறார்கள் என்று கடுமையாக விமர்சிப்பார்கள். ஒருவேளை நான் செல்லவில்லை என்றால் சொந்த மகன் திருமணத்திற்கு கூட செல்லாதவர் என என்னை விமர்சிப்பார்கள் என்று ட்ரம்ப் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கிய ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் எரிபொருள் விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் அதிபர் ட்ரம்பின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் சரிந்து வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. காசாவிற்கு உதவிப் பொருட்கள் செல்லாத வகையில் எல்லைகளை இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளது. தடையை எதிர்த்து ஸ்மூத் பொலிடா என்ற உதவி கப்பல் காசாவிற்கு உதவிப் பொருட்களை எடுத்து வந்த நிலையில் அந்த கப்பல் குழுவினர் மீது இஸ்ரேல் இராணுவத்தினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன் உச்சமாக இந்த கொடூர தாக்குதலை வீரதீர செயலாக சித்தரித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் குவீர் அந்த காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அவரும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளார்.
அமைச்சர் பகிர்ந்துள்ள அந்த வீடியோவில் கைது செய்யப்பட்ட சர்வதேச மனிதநேய ஆர்வலர்களின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு தலையை தரையில் முட்டியபடி முழங்காலில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் ஏளனமாக பேசுவதையும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. எதிர்த்து பேச முயன்ற ஒரு பெண் ஆர்வலரின் கழுத்தை பிடித்து நெரித்து பாதுகாப்பு படையினர் அவரை தரையில் கொடூரமாக தள்ளி மிதிக்கும் காட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. அவர்களில் பலர் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டுள்ளனர். வீடியோ வெளியிடப்பட்டதை தொடர்ந்து கனடா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் தங்கள் நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதுவர்களை அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளன. வரலாற்றில் இன்று 1911 நியூயார்க் பொது நூலகம் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. 1948 இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் தோமஸ் வான்ஸ் எருசலம் நகரில் கொலை செய்யப்பட்டார். 2016 இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் ஜெமன் ஏடன் நகரில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 45 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.